அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து ஒரு ஓல்டு saree வச்சுட்டு அனார்கலி டாப் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். நம்ம நிறைய அம்பர்லா டாப்லாம் பார்த்துருக்கோம் நம்ம சேனலில். இன்றைக்கி வந்து அனார்கலி டாப் வந்து எப்படி கட் பண்ணி அடுத்து வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். பார்க்குறதுக்கு தான் கஷ்டமாக இருக்குமே தவிர ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த மேலே டாப் வந்து நான் அளந்து வந்து வெட்டிக்கிறேன். இது வந்து நம்ம நிறைய வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக போட்டிருக்கோம். அதனால் நான் கொஞ்சம் ஸ்பீடாக தான் வந்து இந்த இடத்த வந்து கட் பண்ணி காமிச்சிருக்கேன். டாப்போட ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 16 இன்ச்சு. அதை வந்து மார்க் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு கோடு போட்டுக்கிறேன். அதே மாதிரி நெக்கோட அகலம் வந்து நான் 7 இன்ச் எடுத்திருக்கேன். ஆம்ஹோலோட அகலம் வந்து 8 இன்ச் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் வந்து மார்க் பண்ணதுக்கு அப்புறமா அந்த சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா நான் 11 இன்ச் வந்து எடுத்திருக்கேன். கீழே அதே மாதிரி இடுப்புக்கு வந்து 10.5 இன்ச் எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு லைன் எல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணதுக்கப்புறமா கழுத்தோட அகலம் வந்து 3 இன்ச்சும் உயரம் பார்த்திங்கன்னா 5 இன்ச்சும் மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடுமே வந்து 5 இன்ச்சு தான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ரவுண்ட் நெக் தான் நான் இன்றைக்கி வந்து கொடுத்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரண்ட் சைடு மட்டும் தனியாக எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த ஆம்ஹோல் வந்து குழிவாக கட் பண்ணுவோம்ல ஒரு 1/4 இன்ச், அதை வந்து இந்த இடத்துல கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஸ்லீவுக்கு வந்து அளவு எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஸ்லீவ்லாம் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நான் வந்து லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி அனார்கலி அந்த ஸ்கர்ட்டு வந்து எப்படி நீட்டாக கட் பண்ணுறது அதை மட்டும்தான் நான் வந்து டீட்டெயில்டாக சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ ஸ்லீவ் வந்து அளவு எடுத்துகிட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இது வந்து லைனிங் கிளாத் தான். லைனிங் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கிரேப் மெட்டீரியலில் வாங்கி கொடுத்துருக்காங்க. காட்டனில் இல்லாமல் இந்த மாதிரி ட்ரெஸ்க்கு கிரேப்பில் இருந்துச்சுன்னா நம்ம போடும்போது கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ வந்து இந்த saree கிளாத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல டாப், அதை வந்து வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது நான் கீழே 1 இன்ச் வந்து மைனஸ் பண்ணாமல் கட் பண்ணிவிட்டேன். அதை இந்த இடத்துல வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், டாப் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணதுக்கப்புறமா இந்த பார்டர் கிளாத்தில் தான் நான் வந்து ஸ்லீவ் எடுத்துக்க போகிறேன். அதையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது மிச்சம் இருக்கிற கிளாத்தை வந்து நான் வந்து 8ஆ மடித்து போட்டிருக்கேன். பார்த்தா தெரியும். இது வந்து 8ஆ மடித்து போட்டிருக்கேன். இதை வந்து ஒவ்வொரு பீஸாக எண்ணணும் அப்படின்னா 8 பீஸ் வந்து இருக்குது. இப்போ வந்து இந்த பாட்டமோட ஹைட்டு பார்த்திங்கன்னா எனக்கு 37 இன்ச் வந்து தேவை. அந்த 37 இன்ச்சை நான் வந்து அடையாளப்படுத்திக்கிறேன். கரெக்டாக கீழே அந்த பார்டர் பகுதியிலேருந்து நான் அடையாளப்படுத்திக்கிறேன். அடையாளப்படுத்திட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களோட ஹைட் எவ்வளோ தேவையோ அதை வந்து கீழே இருந்து அளந்துட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 8ஆ இருந்த கிளாத்தை நான் 16ஆ ஃபோல்டு பண்ணிட்டேன். பாருங்கள், நான் இன்னொரு மடிப்பு மடித்தேன்ல, இப்போ வந்து 16 ஃபோல்டிங் இருக்குது இந்த saree கிளாத்து. இப்போ வந்து ஒரு முக்கியமான இடம், இதுதான் வந்து நம்ம கவனமாக பார்க்கணும். இப்போ கரெக்டாக இந்த இடத்துல இருந்து நம்ம அளவு வச்சோம் அப்படின்னா எனக்கு வந்து 13 இன்ச் வருது. 13 இன்ச் வந்து நான் 2ஆ மடிச்சுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி 2ஆ மடிச்சுட்டு கரெக்டாக 2ஆ மடித்தோம் அப்படின்னா 13ல் 6.5 இன்ச் வரும். அந்த 6.5 இன்ச் வந்து நான் சென்டர் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஓகே, மார்க் பண்ணியாச்சா? மார்க் பண்ணதுக்கப்புறமா அந்த சென்டரில் இருந்து ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த சைடும் அந்த சைடும் அதே 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இதே வந்து இவங்க வந்து கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க, அதனால நான் 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இதே ஒல்லியாக இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து 1.5 இன்ச்லேருந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே அந்த பார்டரில் இருந்து நான் 9 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்கள், 9 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் வந்து நான் போட்டு விட்டுக்கிறேன்.
இப்போது கரெக்டாக நம்ம அந்த 2 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம்ல, அந்த இடத்துல இருந்து 9 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடம் வரைக்கும் நம்ம வந்து ஒரு லைன் வந்து போட்டு விட்டுக்கலாம். அது வரைக்கும் மட்டும்தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். கீழே அந்த பார்டர் வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுக்கக்கூடாது இந்த டாப்க்கு. பாருங்கள், இந்த மாதிரி வந்து நான் லைன் வந்து போட்டு விட்டுட்டேன். போட்டு விட்டுட்டு இப்போ நம்ம அந்த லைன் வரைக்குமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து 16 ஃபோல்டிங் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நறுக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் பார்த்து பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அது வரைக்கும் மட்டுமே வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ பிரித்து பார்க்கும்போது நமக்கு இப்படி தான் இருக்கும். இது வந்து 16 ஃபோல்டிங் இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம லைனிங் கட் பண்ணிக்கலாம். லைனிங் வந்து பார்த்திங்கன்னா நான் 35 இன்ச் எடுத்துக்கிறேன். மெயின் கிளாத் வந்து 37 இன்ச் இருந்தது. அதனால் லைனிங் வந்து ஒரு 2 இன்ச் கம்மி பண்ணிவிட்டு நான் 35 இன்ச் எடுத்துக்கிறேன். 35 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த டாப் வெட்டியிருந்தோம்ல, அதை இடுப்பு பகுதி மட்டும் அடையாளப்படுத்திட்டு இந்த மாதிரி ஒரு கிராஸில் லைன் போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். லைனிங் கட் பண்ணுறது இந்த மாதிரி தான், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பாருங்கள், நம்ம விரித்து பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். இப்படி இருந்தால் நம்ம வந்து ட்ரெஸ்ஸு போடும்போது நமக்கு வந்து தடிக்க விடாமல் இருக்கும். இப்போ வந்து நான் டிசைன் கொடுக்கறதுக்காக இந்த பொட்லி பட்டன்ஸ் வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன். அந்த தெர்மாகோல்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த பால்ஸ் வச்சுட்டு இந்த பட்டன் வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன். நம்ம பூ கட்டுவோம்ல, அது மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் நிறைய ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் பார்டர் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். இந்த பார்டர் கிளாத் வந்து 2 பீஸ் எடுத்திருக்கேன். 2 பீஸில் இப்போ வந்து ஒரு பீஸில் நம்ம அந்த பட்டனை வச்சு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நெக்கோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நான் 5 இன்ச் எடுத்திருந்தேன். அந்த 5 இன்ச்சை உயரத்தில் இருந்து ஒரு 5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கீழே ஒரு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது டோட்டலாக 6 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அந்த 6 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருந்தோம்ல, அந்த இடத்துல கரெக்டாக அந்த பட்டனை வச்சுட்டு நான் வந்து தச்சிட்டு வரேன். உங்கள்கிட்ட சிங்கிள் ஃபுட் இருந்துச்சுன்னா அதை வச்சு தைச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டபுள் ஃபுட்டே வந்து வச்சு தைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த பட்டன்ஸ்லாம் வச்சு நான் தச்சு எடுத்துட்டேன். தைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி மேலே வச்சு தைச்சிட்டு நம்ம இப்படி திருப்பி விட்டோம் அப்படின்னா அந்த பிசுறு எல்லாமே வந்து நமக்கு கீழே போயிடும். பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ கரெக்டாக இந்த பிசுறெல்லாம் வந்து கீழே தள்ளி விட்டுட்டு மேலே வந்து ஒரு தையல் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். போட்டு முடிச்சதுக்கப்புறமா இன்னொரு பார்டர் வச்சுருந்தோம்ல, அந்த பார்டர் மேலே இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பட்டன் பார்டர் எடுத்து மேலே வச்சுட்டு ஒரு ஸ்டிச்சிங் வந்து போட்டு விட்டுறலாம். அவ்வளோதான். இந்த பீஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். 2 சைடுலேயுமே வந்து ஒரு 1/4 இன்ச் மடிச்சுட்டு தையல் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் லேஸ் ஒர்க் ஏதாவது பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி லேஸ் எதுவுமே வந்து வைக்கலை. அதனால் சும்மா வந்து தையல் மட்டும் போட்டு விட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கிராண்டாக ஆக்கணும் அப்படின்னா நம்ம வந்து 2 சைடும் பைப்பிங் பண்ணி விடலாம். அந்த ரெட் கலர் கிளாத்தில் பைப்பிங் பண்ணி விடும்போது பார்க்க இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து மெயின் கிளாத் எடுத்துக்கோங்க. மெயின் கிளாத்தில் சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். சென்டர் மார்க் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல பார்டர், அதை வந்து பாருங்கள், நான் நல்ல பக்கமாக தான் வைக்கிறேன். மெயின் கிளாத்தும் நல்ல பக்கம்தான். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பார்டர் அதுவும் நல்ல பக்கம்தான். வச்சுட்டு கரெக்டாக சென்டர் பார்த்து வச்சுட்டு பாருங்கள், சென்டரில் நான் லைன் போட்டிருக்கேன்ல, அந்த லைன் மேலேயே கரெக்டாக சென்டர் வர மாதிரி வச்சுட்டு நான் வந்து பின் போட்டுக்கிறேன். பின் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா லைனிங் வந்து மேலே வச்சுக்கோங்க. மேலே கரெக்டாக அதுவும் சென்டர் பார்த்து வச்சுட்டு எப்போவுமே நம்ம நெக்கு வந்து அடித்து திருப்புவோம்ல, அதே மாதிரி தான் நம்ம வந்து அடித்து திருப்ப போகிறோம். பாருங்கள், தச்சு விட்டுட்டு அந்த கார்னர்லாம் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஓரமாக வந்து லைனிங்கில் தையல் போட்டுகிட்டே வாங்க. ஓகே, தையல் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா திருப்பி விட்டுட்டு மெயின் கிளாத்தில் எட்ஜில் வந்து தையல் போட்டுக்கோங்க. நல்லா அந்த கார்னரில் தையல் போட்டு பழகுங்க. அப்போ தான் நம்ம என்ன தைச்சாலும் பார்க்க நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்டரில் வந்து நம்ம தனியாக தான் பார்டர் இருக்குது. அதனால் அந்த மெயின் கிளாத் லைனிங் சேர்த்தாப்பில் நம்ம வந்து பார்டரை அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லைனிங் மெயின் கிளாத்தையும் சேர்த்து சுற்றிலுமே வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நான் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே கட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி பேக் சைடு லைனிங் மெயின் கிளாத்தையும் நெக்கு வந்து அடித்து
ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஷோல்டர் தெரியாமல் நம்ம ஜாயின் பண்ணுவோம்ல, ஷோல்டர் ஜாயினிங் வந்து தெரியக்கூடாது. இந்த பிசுறெல்லாம் உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ தான் ட்ரெஸ்ஸு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நம்ம போடும்போதும் வந்து அந்த ஜருகை ஏதாவது இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து உறுத்தாமல் இருக்கும். அதுக்காக தான். உங்களுக்கு இந்த ஸ்டெப்பு புரியலை அப்படின்னா நீங்கள் வந்து எப்போதும் போலயே வந்து நார்மலாக ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஷோல்டர் பேக் சைடு வந்து ஷோல்டரில் இருந்து தையல் போட்டுக்கிறேன். ஷோல்டரில் இருந்து ஆரம்பித்து நெக்கு அந்த ஓரமாக வந்து தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டுட்டு இந்த ஷோல்டர் வழியாக நம்ம வந்து முடிச்சுக்கலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து மெயின் கிளாத்தையும் லைனிங்கும் சேர்த்தாப்புல அட்டாச் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் எப்போதும் போல் லைனிங் மெயின் கிளாத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஷோல்டர் சென்டரில் இருந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஷோல்டர் தைக்கும் போது ரெண்டு தையல் வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். சென்டரில் இருந்து ஜாயின் பண்ணும்போது அந்த சென்டர்லாம் வந்து மாறாமல் இருக்கும். அதுக்காக தான் நான் எப்போவுமே வந்து சென்டர்லேருந்து ஜாயின் பண்ணி பழகிக்கிட்டேன். இது வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஓகே, 2 சைடுமே வந்து ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறமா நான் ஸ்லீவும் சைடும் மட்டும் ஜாயின் பண்ணாமல் வச்சுருக்கேன். நம்ம வந்து அந்த பாட்டம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஜாயின் பண்ணணும். ஓகே, இது வந்து ஓரமாக இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல பாட்டம் பீஸ், அதை வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா லைன்ஸையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். நான் வந்து இந்த இடத்துல வந்து கட் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து தனித்தனியாக எடுக்கிறதுக்காக நல்லா சென்டர் வச்சுட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அந்த கட் பண்ண ஜாயின்ஸ் எல்லாம் வந்து நம்ம தச்சு எடுத்துக்கலாம். நான் மேலேருந்து தான் தையல் போடுறேன். பார்டரில் இருந்து தையல் போட வேண்டாம். மேலேருந்து நம்ம தையல் போட்டுகிட்டே வரும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், மேலே கரெக்டாக வச்சுட்டு லைன் தையல் போட்டுகிட்டே வாங்க. கீழே வரும்போது கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக வந்து முடிச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஒரு மாதிரி சுருக்கம் இல்லாமல் இருக்கும். கீழே அந்த இடத்துல வரும்போது மட்டும் கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக வந்து முடிச்சுக்கோங்க. கண்டிப்பாக பேக் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணும் போதும் முடிக்கும் போதும் பேக் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இந்த டாப் நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். அதனால் நீங்களுமே வந்து பயப்படாமல் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான டாப்க்கெலாம் வந்து உங்கள் சைடு எவ்வளோ வந்து அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் 2 பீஸுமே ரெடி பண்ணி எடுத்துட்டேன். ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து லைனிங் பீஸ் மேலே மெயின் பீஸை வச்சு பார்க்கலாம். லைனிங் பீஸ் தான் நமக்கு கரெக்டான அளவு. மெயின் பீஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருக்குது. அப்போ இதை எப்படி குறைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து பிடிச்சி வச்சுருக்கோம்ல டாட், அதில் இருந்து ஒரு 1/4 இன்ச் ஒரு 2-3 டாட்டில் வந்து நான் சைடில் தான் பிடிக்கிறேன். சைடில் வரும்ல டாட், அதில் தான் பிடிக்கிறேன். ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2-3 டாட்டில் வந்து நம்ம பிடிச்சி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இடுப்பு பகுதி வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நான் 2 சைடும் சைடில் தான் பிடிக்கிறேன். சென்டரில் வந்து பிடிக்க வேண்டாம். சைடில் வந்து பிடிச்சி விட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 5 டாட்டு கிட்ட ஒரு 1/4 இன்ச் கிட்ட வந்து நான் பிடிச்சி விட்டேன். பிடிச்சு விட்டுட்டு இப்போ வந்து அளந்து பார்க்கலாம் கரெக்டாக இருக்கா என்னென்னு. பாருங்கள், நமக்கு வந்து கரெக்டாக வந்துருச்சு. இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பெருசாக இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம்ல தையல், அதை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அந்த இடுப்பு பகுதியில் அந்த பிசுறு எதுவுமே வெளியில் தெரியாமல் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா டாப்போட நல்ல பக்கம் எடுத்துக்கோங்க, பாட்டத்தோட கெட்ட பக்கமாக வந்து திருப்பி வச்சுக்கோங்க. அதாவது நல்ல பக்கம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரியே வந்து தச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் வந்து நல்ல பக்கம் வந்து தச்சு எடுத்துக்கிட்டேன். அதாவது மெயின் பீஸோட நல்ல பக்கம் வச்சு நம்ம தச்சு எடுத்தாச்சு. அதே மாதிரி லைனிங் பீஸ் மேலே லைனிங் பீஸ் வச்சுட்டு இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க.
பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ஜாயின் பண்ணிக்கோ. நம்ம ஏற்கனவே வந்து தையல் போட்டிருக்கோம். அந்த தையல் மேலேயே தையல் வர மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், உள்பக்கமாக தான் நான் திருப்பி விடுறேன். அந்த ஜாயின் பண்ண பிசுறு நமக்கு எதுவுமே வெளியில் தெரியாமல் நீட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ட்ரெஸ்ஸு பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும், போடும்போதும் நமக்கு வந்து உறுத்தல் இல்லாமல் இருக்கும். சின்ன பசங்களுக்கெலாம் நம்ம தைக்கிறோம் அப்படின்னா இடுப்பில் குத்துது அப்படின்னு சொல்லிட்டு போடவே மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம தைச்சி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். பாருங்கள், நம்ம நீட்டாக வந்து தையல் போட்டு எடுத்தாச்சு. அதே மாதிரி பேக் சைடும் நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டு முடிச்சுட்டேன். முடிச்சதுக்கப்புறமா லைனிங் கீழே ஒரு 1/4 இன்ச் மடிச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். ஓகே, 2 சைடுமே வந்து நான் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ வந்து சைடு எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கரெக்டாக ஸ்லீவோட அகலம் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஸ்லீவ்லேருந்து நம்ம தையல் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வந்து கட் ஆயிடுச்சு. நான் வந்து அடுத்த சைடு வந்து தைக்கும் போது எப்படின்னு டீட்டெயிலாக காட்டுறேன். பாருங்கள், நம்ம லைனிங் கிளாத்தில் மட்டும்தான் தையல் போடணும். மெயின் கிளாத்தையும் லைனிங்கும் சேர்த்தாப்பில் தையல் போடக்கூடாது. இப்போ வந்து லைனிங்கில் வந்து தையல் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா மெயின் கிளாத் இந்த மாதிரி வெளியில் எடுத்துட்டு கரெக்டாக அந்த தையல் வரைக்கும் நம்ம இப்படி தூக்கி மேலே விட்டோம்னா கரெக்டாக அந்த தையல் வரைக்கும் நமக்கு கரெக்டாக தெரியும். அந்த இடத்துல நல்லா பேக் ஸ்டிச் போட்டுட்டு மெயின் கிளாத்தில் ஓரமாக எப்போதும் போல் தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான், தையல் போட்டாச்சு. நான் இந்த சைடு வந்து ஃபஸ்ட்லேருந்து காட்டுறேன் பாருங்கள். ஸ்லீவ் வந்து கரெக்டாக அகலம் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஆம்ஹோலும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நல்லா எந்த சுருக்கம் இல்லாமல் நீட்டாக எடுத்து விட்டுட்டு இந்த இடத்துல இடுப்புக்கிட்ட வரும்போது மட்டும் லைட்டாக பேக் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு பாருங்கள், சைடில் ஜாயின் பண்ணி வரும்போது நான் மெயின் கிளாத்தை உள்ளே எடுத்து விட்டுட்டேன். உள்ளே எடுத்து விட்டுட்டு லைனிங்கில் மட்டும்தான் தையல் போடுறேன். நம்ம எப்போதுமே வந்து லைனிங்கும் மெயின் கிளாத்தையும் தனித்தனியாக தான் ஜாயின் பண்ணணும். ஒன்றா ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா லைனிங் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும், மெயின் கிளாத் வந்து ரொம்ப அகலமாக இருக்கும். அப்போ வந்து நமக்கு தடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து தனித்தனியாக ஜாயின் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா லைனிங்கை கரெக்டாக அந்த தச்ச வரைக்கும் மட்டும் மேலே எடுத்து விட்டுட்டு மீதம் இருக்கிற பகுதியை நம்ம பேக் ஸ்டிச் போட்டுட்டு தச்சுக்கிட்டே வாங்க. இப்போ வந்து மெயின் கிளாத்தில் மட்டும்தான் நான் தையல் போடுறேன். அவ்வளோதான், தையல் போட்டு முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறமா இன்னொரு டபுள் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. கரெக்டாக அந்த இடுப்பு கிட்ட வரைக்கும் மட்டும் நம்ம வந்து டபுள் ஸ்டிச் போட்டால் போதும். எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்துச்சுன்னா வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சரி பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வந்து ட்ரெஸ்ஸை ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஒரு ஓல்டு சாரீ வச்சுட்டு சூப்பரான ஒரு அனார்கலி டாப் வந்து ரெடி பண்ணிடலாம். நீங்களுமே ஈஸியாக தைக்கலாம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.